இட்லிக்கு, தோசைக்கு மாவு அரைச்சு வச்சுட்டோம்னு சொல்லிட்டு, டெய்லி இட்லி, தோசை ஊத்தி குடுத்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுடுவாங்க. டெய்லி இதே டிஃபனா? வேற டிஃபன் கூட செய்ய தெரியாதா உனக்கு? அப்படின்ட்டு. அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா குழி பணியாரம் செய்யலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். அதுல தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் காரம் காரமா இருந்தா தானே நல்லாருக்கும். அதனால தான் கார சட்னி செஞ்சுட்டேன். கார சட்னி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். சில பேருக்கு அது கூட பிடிக்காதுன்னு நெனச்சுக்கோங்களேன். "இது கூட ஒரு சட்னியா?" அப்படின்ட்டு கேட்பாங்க. சட்னி எப்பவுமே திக்கா தான் வச்சுப்பேன். ஆனா இந்த வாட்டி என்னவோ கொஞ்சம் தண்ணி ஊத்தி, கொஞ்சம் தண்ணியா சாப்பிடலாம்னு தோணிச்சு. அதனால கொஞ்சம் தண்ணி ஊத்துனேன். ப்ராசஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் குழி பணியாரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். கேரட்டு, ஆனியன்ஸு, கொத்தமல்லி இல்லாதனால நானு முருங்கைக்கீரை போட்டேன். இதெல்லாம் ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுட்டு, அதுக்கப்புறம் குழி பணியாரம் போட்டுக்கணும்னா நல்லாயிருக்கும். சிம்லவே வேக வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபுல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்தி சாஃப்ட்டா இருக்கும். சரி, உங்களுக்கும் குழி பணியாரம் பிடிக்குமா? கமெண்ட் பண்ணுங்க.